தன்னைத்தானே சாட்டை எடுத்து அடிச்சு அண்ணாமலை பெற்ற வெற்றிய ஒரு நாள் கூட நீடிக்க விடாம பண்ணிட்டாங்க. அடுத்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும். யாரு? அப்பாவும் பிள்ளையும் தான். அவங்க பிரச்சனை இவரோட வெற்றியை மறைச்சே விட்டது. நேத்து அவங்க போய் சமாதானம் பேசினது அதை விட பீக்ல போய் பேசப்பட்டுச்சு. இந்த விஷயங்களுக்கெல்லாம் இடையில ஒருத்த நாரவாய கொண்டு வந்து வாயை விட்டுட்டு இருக்கா. அதை நம்ம கடந்து போயிடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு பேச போறோம். இட்ஸ் none other than தமிழ்நாட்டின் வீணா போனவன் சீமான் தான். என்ன சொல்லியிருக்கான்னா, மரியாதையை பேசுன்னு சொல்றீங்களா? சரி, மரியாதையாவே பேசலாம். என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, திருவாயை திறந்து காலை உணவு, அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற காலை உணவை பத்தி தப்பா பேசியிருக்காரு. காலையில சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில என் பிள்ளையில வச்சிருக்கீங்களா? 60 வருஷம் ஆண்டு. இது என்ன சோமாலியா இல்ல இது கன்யா நைஜீரியா மாதிரி இருக்கா? எல்லா வளமும் இருக்குல்ல. காலையில என்ன சாப்பாடு? அப்படியே பால் முட்டை அப்படியா இல்ல உப்புமாவா? 7 நாள் 5 நாள் உப்புமாவா இல்லையா? தம்பி நெஞ்சில் கை வச்சு பேசணும். நீ உப்புமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க. நீ தப்பெல்லாம் பேசல, சரியாதான் பேசியிருக்காரு. ஏன்னா அவன் குடும்பத்துக்கும் அவனுக்கும் அதெல்லாம் கிடைச்சா நல்லது. வெல்ஃபேர் ஸ்கீம்னு வந்துட்டாலே நம்மளுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிரும். என்ன சொல்றாருன்னா, காலை உணவு திட்டத்தை பத்தி வழக்கம் போல கையை கட்டிட்டாரு. இந்த 60 வருஷமா காலை உணவு கூட இல்லாம தான் என் மக்களை வச்சிருக்கீங்களா? ஸ்கூலை கட்டி கொடுத்து, காலேஜை கட்டி கொடுத்து, அந்த காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் படிச்சுட்டு வெளியே வந்து ஊர்ல இருக்கிறவன் பணத்தை எல்லாம் அழிச்சிட்டு, அதாவது சினிமா எடுக்கிறங்கிற பேர்ல அந்த பணத்தை எல்லாம் அழிச்சு விட்டு தன்னை பெரிய புடுங்கின்னு புழுகிட்டு இருக்கிற இந்த சீமானுங்கிற ஒருத்தன், இவனுக்கு ஒரு வேலை சோத்துக்கு சுந்தர்சி கிட்டையும் தானகிட்டையும் தானே பிச்சை எடுத்துட்டு இருந்தா இந்த வேஸ்ட் லேண்ட். இந்த வேஸ்ட் லேண்ட் தான் என்ன சொல்றாரு, அவங்க ஆத்தா, அதாவது அண்ணம்மாள், அவங்க அரணையூர்ல 60 ஏக்கர் வச்சிருக்காங்களாம். இவன் அங்கேயே கடக்க வேண்டியது தானே? பாத்தீங்களா, சாரி, இந்த சாரு அங்கே இருந்து தொலைய வேண்டியது தானே? என்ன மயிருக்கு மரியாதை, மயிருக்கு சென்னைக்கு வந்தாராமா. இந்த சென்னை வந்து என்ன சொன்னாரு, இந்த நாட்டையே ஆள துடிக்கிற எனக்கு ஒரு வீடு இல்லைங்கிறது வரலாற்று கேவலங்கிறாரு. அரணையூர்ல தான் வீடு இருக்குல்ல, அங்கே இருந்து தொலை வேண்டியதானே? இது வரலாற்று துயரமா? எது இந்த வேஸ்ட்லேண்டுக்கு வீடு இல்லைங்கிறது ஒரு வரலாற்று துயரமாமா. ஆனா இந்த வேஸ்ட்லேண்ட் தான் சொல்லுது, படிக்க வர குழந்தைங்களுக்கெல்லாம் காலையில உணவு கொடுக்குறங்கிற பேர்ல உப்புமாவை போடுறாங்கன்னு. ஈவன் உப்புமாக்கு கூட வழி இல்லாம நக்கிட்டு தெரிஞ்ச ஆளுதான் நீங்கிறத நாங்க யாரும் சொல்லல, நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க மிஸ்டர் சீமான். அது என்னன்னே தெரியலைங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்னு கேட்டாலே இந்த ஆளுக்கு அலர்ஜி ஆயிடுது. அலர்ஜி தம்பிக்கு இல்லைங்க, பார்ப்பனியத்துக்கு. அது லைட்டா இங்க ஒட்டி இருக்கு, அவ்வளவுதான். பார்ப்பனியம் எதையெல்லாம் எதிர்க்குமோ அதை நம்மாலும் அப்படியே அச்சு பிசுறாம எதிர்ப்பாரு. ஏண்டா அப்படின்னு சொன்னா கோச்சுக்குவீங்க. ஏன்பா சீமான், உங்க முன்னோர்கள், அதாவது யாரு, சோழர்கள் ஆண்ட பரம்பரை, மாடு கட்டி போரடிச்சா மாளாது என்று சொல்லி ஆனகட்டி போரடிச்ச வம்சமடா நீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க அரிசி கழிஞ்சு ஊத்துன தண்ணி தான் காவேரி ஆறாமா. ஊர்ல இருக்கிற யானையெல்லாம் சோத்துக்கு தஞ்சாவூர் தான் வந்திருக்குமாமா. அப்படி நெற்களஞ்சியமா இருந்த மண்ணு. அந்த மண்ணுக்கு பக்கத்துல தானே நெல்லை மாவட்டம் இருந்தது. இந்த உங்க தாத்தா காமராஜர், உங்க தாத்தந்தே நெல்லை மாவட்டத்துக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானாமா. ஏன்டா ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிற, படிக்க வாடான்னு கூப்பிட்டு இருக்காரு. படிக்க வந்தா சோறு யாரு உங்க அப்பனா கொடுப்பான்னு பையன் தெரியாம கேட்டு போட்டான். உடனே உங்க தாத்தா அப்பாவா மாதிரி சாப்பாடு போட்டாரு. ஏண்டா சோழ வம்சத்துக்கும் உங்க தாத்தா வம்சத்துக்கும் வெறும் 900 வருஷம் தான்டா கேப்பு. அதே காவேரி தான், அதே நெல்லு தான் இருக்குது. அண்ணன் யானை மட்டும் இல்ல, எல்லா யானையும் கப்பல் ஏறி மலேசியா பக்கம் போயிடுச்சு. அதுதான் அங்க இந்த யானைகளை எல்லாம் மலேசியால விட்டு போட்டு அங்க இருக்கிற அழகிகள் எல்லாம் தூக்கிட்டு வந்தானே உங்க ராஜராஜ சோழன். நீங்க சொன்னதுதான். ஏன் ஒரு வாய் சோறு இல்லாமலா போச்சு அன்னைக்கு? அப்புறம் உங்க தாத்தன் பேர் அன்னைக்கு என்ன தெரியுமா? பச்சை தமிழ்லாம் கிடையாது. அந்த பேரு கூட எங்க பெரியாரு கொடுத்த பட்டம். உங்க தாத்தன் பேரு சூத்திர பையன். உங்க தாத்தா மட்டும் இல்லதான் இன்னைக்கு வரைக்கும் சூத்திரம் படிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, எல்லாமே கூடாதுன்னு பார்ப்பனியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கூடாதவ கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கிற. எங்க அரசுக்கு எங்க மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். உனக்கு வேண்டி சொல்றேன், இன்னைக்கு காலை உணவு சாப்பிட்றதுல 10% குழந்தைங்க யாருன்னு தெரியுமா? வடநாட்டு இந்திய சகோதரர்களோட குழந்தைங்கடா.
அன்னைக்கு வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் உங்க தாத்தா காமராஜர் காலத்துல இருந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த 60 வருஷத்துல தமிழ்நாடு வர்ற குழந்தைங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு போடுற அளவுக்கு நாம டெவலப் ஆயிருக்கிறோம். நம்ம டெவலப்மெண்ட்ங்கிறது எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி கொடுக்கறது. இப்ப யோசிச்சு பாத்துக்க சீமான், உனக்கு எல்லாமே ஃப்ரீப்பா. நீயே வேலைக்கு போறது இல்ல, உன் பொண்டாட்டி வேலைக்கு போய் தான் ஆகணும்னு அவசியமும் இல்ல. இந்த 2 மூட்டை குட்டி ஒண்ணு வீட்டுல இருக்குது, அது இல்லாம அவங்க அக்கா ஓட்ட குட்டி ஒண்ணு வீட்டுல இருக்குது. இந்த 2 குட்டியும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு சமைக்கிறதுக்கே 4-5 பேர்த்த வேலைக்கு வச்சிருக்கிற. யோசிச்சு பாரு, 10 பைசா வருமானம் வர மாதிரி நீயோ பொண்டாட்டியோ வேலை பாக்குறீங்களா? எப்படி சம்பாதிக்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்லணுமா? சொல்லித்தான் ஆகணும். சொல்லிடுறேன், நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்கிறத நான் லைவா காட்டித்தான் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். உனக்கு என்னப்பா, நீ சட்டையை போட்ட பிச்சைக்காரன் காமிக்கணும்ல. சுவரொட்டி, ஃப்ளெக்ஸு, துண்டறிக்கை இதெல்லாமே அடிக்கணும். அது இல்லாமல் 1.5 லட்சம் மக்களை கொன்று குவிச்சாங்களே, அவங்களுக்கு எதிராக நம்ம போராடணும். அப்புறம் இந்த மண் வளம், மலை வளம், அந்த வளத்தை எல்லாம் நம்ம காப்பாற்றணுமா? இதையெல்லாம் காப்பாற்றி அந்த 1.5 லட்சம் சாவுக்கு நீதி கிடைக்கணும்னா இந்த நாட்டையே ஆள துரிக்கிற எனக்கு வாழ்றதுக்கு வீடு இல்லை. அப்புறம் மாவீரர் நாள் கொண்டாட போகிறோம், அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா தான் வேணும். அப்புறம் இந்த பக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம இன்னொரு பக்கம் பில்டிங் ஒன்று வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ராவணன் குடில் மாதிரியே பணம் கொடுங்க, பாக்யராஜ் பேரில் வாங்கிக்கிறோம். இப்படி சம்பாதிக்கிறதே ஈஸியா இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். யோசிச்சு பாரு, எவனோ கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் நின்று ஆடு மாடு மேய்ச்சி வீடு கட்டி அது இதுன்னு எல்லா வேலையும் பார்த்து அது போக சம்பாதிக்க கொஞ்சம் பைசாலையும் பாதி காசு உனக்கு பணமா வருது. இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிற நீ என்னைக்காவது போதும்னு சொல்லியிருக்கியா? இதுக்கும் ஒத்த ஆளு, ஒத்த பொண்டாட்டி, ஒத்த புள்ள. ஓ சாரி, பெங்களூர்காரிக்கு வர மாசம் 50,000 ரூபாய் அனுப்பணும்ல. இது எதுவுமே நீ சம்பாதிச்ச காசு இல்ல, எல்லாம் பிச்சை 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 எடுத்த காசு. எவனோ உழைக்கிறான், ஒரு கருப்பு சட்டையை போட்டு கையை கட்டி போட்டு நோகாம காசு வாங்கிட்டு இருக்கிற. நீ பேசுற என் மாணவர்களுக்கு வெறும் உப்புமாவை தான் போடுறேன்னு. என்னம்மா போடணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் கிளம்பு. உனக்கு வாழ்க்கையில கொடுத்தே பழக்கம் இல்லப்பா. என்னைக்காவது யாராவது ஒருத்தங்களுக்கு உன் கை காசை கொடுத்துருக்கியா? அதுக்கு உன் கை காசை நீ சம்பாதிக்கணும், அது வேற விஷயம். ஆனா உன் பிள்ளைக்கு 2 காதுல 2 ஓட்டைய போடுறதுக்கு 30 லட்ச ரூபா செலவு பண்ணுவ. அது யாரோட காசுன்னு தெரியும்ல. என் மாணவர்கள் சாப்பிடுற சாப்பாட்டை கேவலமா பேசுற நாயே, சாரி சீமானே, நீங்களும் உன் பிள்ளைங்களும் பொண்டாட்டியும் வாயில எடுத்து சோறு வைக்கிறப்ப பலரையும் யோசிக்கணும். எவனோ உழைச்சு சம்பாதிச்ச கத்து இப்படி ஊதாரித்தனமா திங்கிறமேனு உனக்கு தான் உரைக்கணும். ஓசில சோறு திங்கிறவெல்லாம் ஏன் மாணவர்களை பத்தி தப்பா பேசுறத இன்னையோட நிறுத்திக்கங்க. இந்த வீணா போனவெல்லாம் பேசுற அளவுக்கு தமிழ்நாடு இன்னும் கெட்டு போச்சே. இதெல்லாம் முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு தான் பல விஷயங்களை சொல்லணும். தயவு செய்து இப்படியெல்லாம் அவன் பேசுறப்ப திருப்பி கேள்வி கேளுங்க. நீ சாப்பிட்றது எப்படி சாப்பிட்டு இருக்கேன்னு, இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுத்துருக்குன்னு நம்ம ஆவுடையப்பன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. நியானா கோபிநாத் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாரு. அந்த ஸ்கீம்னால பெனிஃபிட் அடைஞ்ச மக்களும் அதை பத்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்கீம்னால பெனிஃபிட் அடைஞ்சவர்கள் இந்த ஸ்கீமுக்கான கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தினவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு நன்மைங்கிறது. உழைக்காம ஊராங்காசுல உட்கார்ந்ததுங்கிறவனுக்கு இதை பத்தி என்ன தெரியும்னு கேக்குறேன். உப்புமா, வெறும் உப்புமா. முதல்ல அந்த 5 நாளோட சார்ட் என்னன்னு தெரியுமா? என்ன ஃபுட்டு எந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? தம்பி போ 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 போ. இவனை சொல்லியும் அடிச்சாச்சு, அடிச்சும் சொல்லி கொடுத்தாச்சு. என்ன பண்றது, வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம கூவிட்டு போட்டும், பொழைச்சிட்டு போட்டும். நமக்கு எத்தனை கோவம் தான் இருந்தாலும் புன்னகையோட தான் பதில் சொல்லணும். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.